திலீபன் கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அக்கா. நீ யாருன்னு அவன் கேட்டதும் என் உசிரியே புடுங்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லக்கா. என் புள்ள கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சேன்னு நினைச்சு நினைச்சு அந்த நினைப்புல இருந்து என்னால மீண்டு வரவே முடியல. தட்சிணாமூர்த்தி, முருகபூபதி இப்படி எத்தனையோ பேர் என்ன அவமானப்படுத்திருக்காங்க, கேவலமா பேசியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் மறந்துடுவேக்கா. ஆனா திலீபன் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத ஒரு வழியை கொடுத்துட்டானக்கா. மாமா, திலீபன் மாமா ஏதோ கோவத்துல அவசரப்பட்டுதான் அப்படிலாம் பேசிட்டாரு. நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஏய், என்னடி பேசுற நீ? என் தம்பிய பார்த்து எப்படி அவன் அந்த வார்த்தையை கேட்கலாம்? என்னாலே அந்த வார்த்தையை தாங்கிக்க முடியலையே. அந்த பிள்ளைங்க தான் அவன் உலகான வாழ்ந்தவ. அவனால எப்படி தாங்கிக்க முடியும்? யாரோ பெத்த பிள்ளைங்களுக்காக இவன் பட்ட கஷ்டத்தை ஊர்ல இருக்கிற எந்த அப்பா அம்மாவும் பட்டிருக்க மாட்டாங்கடி. அவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தன் வாழ்க்கையை தியாகம் பண்ண வேண்டிய என் தம்பி அந்த நன்றி உணர்ச்சி கூட இல்லாம நடந்துட்டான்னா அவன்லாம் மனுஷனே கிடையாது. நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா அப்படி பேசின அவன் வாய் உடைச்சிருப்பேன். அம்மா, மாமாவே மனசு நொந்து போய் வந்திருக்காரு. அவரை சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு அவர் கஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி பேசுற. நான் உன்னை சொல்லட்டுமா? மாமா என்கிட்ட நகை கேட்ட விஷயத்த நீ இவர்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏய், நான் இந்த விஷயத்த சொன்னதும் தம்பி அவனை கேள்வி கேட்டதுல எந்த தப்பும் இல்ல. அவன் அதை எடுத்துக்கிட்ட விதம் தான் தப்பா இருக்கு. இத்தனை வருஷமா தூக்கி வளர்த்த தம்பிக்கு இந்த கதின்னா நீயும் நானும் எந்த மூளைக்குன்னு யோசிச்சுக்கோ. நாளைக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ உன்னையும் இதே மாதிரிதான் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். அக்கா, நேத்து நடந்த சம்பவத்தை வச்சு ஒரேடியா திலீபன் மோசம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏதோ கோவத்துல வந்த வார்த்தையை தவிர என் பிள்ளை மனசார அப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டான். உன்கிட்ட இருக்கிற பிரச்சனை இதான்ப்பா. பிள்ளைங்க தப்பு செய்யறப்போ கண்டிச்சு வைக்கணும். நீ அவங்கள இப்படி விட்டு கொடுக்காமலேயே இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உன் புள்ள இந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்கான். அக்கா, இந்த பிரச்சனையில நம்ம திலீபனோட கோவத்தை மட்டும் பார்க்க கூடாது. யாருக்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோன்னே தெரியாம அவன் இப்படி நடந்துக்கிறான்னா அவன் மனசுல வேற ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. அதை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோமே. நீங்க சொல்றதுதான் மாமா கரெக்ட். நானே இது விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். இத்தனை வருஷத்துல திலீபன் மாமா எப்பவாவது உங்ககிட்ட 5000 கொடுங்க 10,000 கொடுங்கன்னு கேட்டிருப்பாரா? இல்ல பொய் சொல்றது, தண்ணி, சிகரெட்டு, கெட்ட சகவாசம் அப்படி ஏதாவது இருந்திருக்கா? இல்லம்மா, என் பிள்ளை என்னைக்குமே தப்பான வழிக்கு போக மாட்டான். அந்த நம்பிக்கை நேத்தியே மாமா உங்களுக்கு இல்லாம போச்சு. இது வரைக்கும் பணமே கேட்காத ஒருத்தர் பணம் கேட்கிறாருன்னா அவருக்கு உண்மையாவே பணம் தேவை இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணம் இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? அத புரிஞ்சுக்காம அவரை நீங்க சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டதுனாலதான் அவர் கோச்சிட்டு போயிட்டாரு. ஏய், அவன் கேட்டது 5 10 இல்லடி, 5 லட்சம். என்ன ஏதுன்னு விசாரிக்காம எடுத்து கொடுத்துட முடியுமா? கொடுத்தா என்னமா தப்பு? மாமா நல்லவர்னு நமக்கு தெரியும், தப்பான வழியில பணத்தை செலவு பண்ண மாட்டாருன்றதும் தெரியும். அப்படிப்பட்டவருக்கு 5 லட்சம் இல்ல 50 கோடி கூட கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, உனக்கும் எனக்கும் மாமாவுக்கும் பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? அப்படியே திலீபன் மாமா விலைக்கு சொன்னாலும் நமக்கு புரியுமா? அப்படி இருந்தும் அவர் எல்லாருக்கும் புரிய வைக்க முயற்சி பண்ணாரு. ஆளுக்கு மாத்தி மாத்தி கேள்வி கேட்டதுல அவரே குழம்பிட்டாரு. அவரோட பிரச்சனை என்னவா வேணாலும் இருக்கட்டும், அத பணத்தாலதான் சரி பண்ண முடியும்னா நம்ம பணத்தை கொடுக்க வேண்டியதானே? சரி, இப்ப நம்ம கிட்ட பணம் இல்ல, நகை இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அத அவர்கிட்ட கொடுக்கலாம்ல. அது அப்பவே அவர்கிட்ட கொடுத்திருந்தா அவரோட பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும், வீட்லயே இவ்வளவு குழப்பம் வந்திருக்காது. ஆமாண்டி, திலீபன் தப்பே பண்ணியிருந்தாலும் நீ அவன் பக்கம் தான் பேசுவ. அந்த அளவுக்கு நீ அவனை கண்மூடித்தனமா நம்புற. சுசிமலை கோபப்படாதக்கா, அவ சொல்றதுதான் கரெக்ட். என் பிள்ளைய பத்தி தெரிஞ்சும் நான் தான் அவசரப்பட்டேன். அவன் என்கிட்ட பணம் கேட்டதும் முடியுமா முடியாதாங்கிறத நான் பார்த்துருக்கணும்.
அதை விட்டுட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு அவனை ரொம்ப நோங்கடிச்சிட்டேன். முதல்ல அவன் பிரச்சனையை சரி பண்ணிட்டு அப்புறம் நிதானமா பொறுமையா அவன்கிட்ட விசாரிச்சிருக்கலாம். என்னப்பா நீ இவதான் புரியாம பேசுறானா? இவ பேசுறதுக்கு நீயும் தலையாட்டிட்டு இருக்க. இல்லக்கா, பணம் கிடைக்கலங்கிற கோவத்துல தான் திலீபன் இப்படி எல்லாம் நடந்திருக்கான். அதான் வீட்டை விட்டும் போயிட்டான். அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னா சுசி சொன்ன மாதிரி தான் செய்யணும். நான் என் நகையெல்லாம் ரெடி எடுத்து வைக்கிறேன் மாமா. சரிம்மா, நான் ஃபோன் பண்ணா அவன் எடுப்பானா இல்லையான்னு தெரியல. நான் நேர்லயே போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். ம் வரக்கா. மாமா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இல்லம்மா, நான் தான் என்ன பண்றது ஏது பண்றதுங்கிற குழப்பத்துல இருந்தேன். நீ தான் சரியான வழி சொல்லியிருக்க. வரம்மா. ம் வரக்கா. அப்பா சொல்லுப்பா. என்ன திலீப்பா, என் சமையல் சுமாரா இருந்துச்சா? இல்ல நல்லாவே இருந்துச்சு. இனிமே இங்கதான் இருக்கணும்னு முடிவாயிடுச்சு. எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆகணும். அதனால தான் நல்லா இருக்குன்னு சொல்றியோ? இல்ல அப்படிலாம் சொல்லுங்க, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அப்பா, ஆ? பிள்ளைங்க வந்தா குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் இதை ஏன் பத்திரமா வச்சிருக்கீங்க? தூக்கி போட வேண்டியதானே? நான் இனிமே குடிக்க மாட்டேங்கிறது உண்மைதாம்மா. ஆனா இந்த 2 பாட்டில் மட்டும் தூக்கி போட்டுறாது. ஏன்பா? இதை வாங்க போய் தானே வரவே மாட்டேன்னு சொன்ன என் பிள்ளை எனக்கு திரும்ப கிடைச்சான். திலீப்பன் வந்ததுக்கு ஞாபகமா இது பத்திரமா இருக்கட்டுமா, கொண்டு போய் உள்ளவே. திலீபா, நீ ஒருத்தன் வந்ததுக்கே நம்ம அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுறாரு பாத்தியா? நிலாவும் சக்தியும் மட்டும் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா இவரை கையிலேயே பிடிக்க முடியாது. இவர் இப்படி தெளிவா பார்த்து ரொம்ப நாளாச்சுப்பா. உங்களை நினைச்சு இவர் குடிச்சிட்டு புலம்புறதும் இவரை பார்த்து நாங்க அழறதுமா இந்த வீடு துக்கம் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்காரு. அப்பாவோட பிசினஸ், தோட்டம், வரவு செலவு பத்தியெல்லாம் எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. நீங்களாம் அவர்கிட்ட வந்து சேரணுங்கிறத தவிர அவரால் வேற எதுவுமே யோசிக்க முடியல. அந்த அளவுக்கு அவர் உங்க மேல எல்லாம் அஃபெக்ஷன் வச்சிருக்காரு. ஆனா அதை நீங்க தான் புரிஞ்சுக்கல. சத்தியமா சொல்றேன்ப்பா, நீங்க அந்த அயோக்கியம் வீட்டுக்கு போகாம வேற எங்கேயாவது போயிருந்தீங்கன்னா வள்ளியை நான் சமாதானப்படுத்த வந்திருப்பேன். நமக்குள்ள இவ்வளவு பெரிய விரிசலும் வந்திருக்காது. ஆனா வள்ளியை தூண்டி விட்டு நோட்டீஸ் அனுப்பி வச்சு அந்த சிவனேசன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். வள்ளி செத்ததுக்கு அப்புறம் கூட உங்களை வந்து பார்க்கணும் நான் பல தடவை நினைச்சிருக்கேன்பா. ஆனா உங்க முகத்தை பார்க்கிற தைரியம் எனக்கு இல்ல. நீங்களாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லி தேத்திக்குவீங்க. ஆனா நானு அனாதையா நின்னுட்ட மாதிரி ஆயிடுச்சு. உங்க சின்னமாவும் பிரியாவும் என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் நீங்க என் கூட இருக்கிற தெம்பு எனக்கு கிடைக்கலப்பா. ராத்திரில தூங்காம உங்களையும் வள்ளியும் நினைச்சிட்டு பல நாள் நான் அழுதுருக்கப்பா. விடுங்கப்பா, நான் தான் வந்துட்டேன்ல, இனிமேல் சரியாயிடும். அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். திலீபா, நானும் வந்ததுல இருந்து உன்னை பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ நார்மலாவே இல்லையே, ஏதோ டிஸ்டர்ப்டாவே இருக்கியே. ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. பொய் சொல்லாத. உனக்கு எங்க முன்னாடி பேச ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா சொல்லு, நாங்க வேணா போயிடுறோம். நீ அப்பா கிட்ட ஃப்ரீயா பேசு. வாமா. இல்ல நீங்க இங்க இருக்க கூடாதுலாம் நான் நினைக்கல. அப்படின்னா ஓபனா பேசு திலீபா.
நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்போ நீ மட்டும் இப்படி இருக்கிறது கஷ்டமா இருக்குல்ல? என்ன பிரச்சனையா இருந்தாலும் அப்பா கிட்ட சங்கடப்படாம சொல்லு. அப்பா, நானும் ஷாலினி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கோம்ப்பா. அதுக்கு இன்னும் 5 லட்ச ரூபா தேவைப்படுதுப்பா. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். நாளைக்கே பேங்க்ல இருந்து பணத்தை டிராப் பண்ணி கொடுத்துறேன். போதுமா? தேங்க்ஸ்ப்பா. என்னப்பா இது? இந்த சொத்தே உங்களுக்காக தானே. இன்னும் ஏதாவது தேவைன்னா சொல்லு, யோசிக்காத. அப்பா, திலீபன் தனக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டான். நீங்களும் உங்க மனசுல இருக்கிற ஆசையை பத்தி அவன்கிட்ட பேசிடுங்களேன்ப்பா. அது ஒண்ணும் இல்லப்பா. ஷாலினி என் ஃப்ரெண்டோட பொண்ணு தானே. அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்னப்பா சொல்ற? சக்தியோட கல்யாணம் என் விருப்பப்படி நடக்கலப்பா. உன் கல்யாணத்தையாவது என் விருப்பப்படி நடத்தணும்னு நினைக்கிறேன். என்னடா இப்படி பணம் கொடுத்து கட்டாயப்படுத்துறாருன்னு நினைக்காத. உனக்கு பிடிக்கலன்னா வெளிப்படையா சொல்லிடு. என்னப்பா அப்பா கேட்டுக்கிட்டே இருக்காரு, நீ பதிலே சொல்லாம நிக்கிற? எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்கப்பா. நல்ல பதிலாக சொல்கிறேன். அட்ரஸ் சொக்க. அப்பா, இது திலீபனோட லைஃப். ஸோ அவனுக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுக்கலாம். திலீபா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்க போறேன். நீ போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. குட் நைட். சரி. மாமா, இந்தாங்க காஃபி. இல்ல மாமா, ஒரு நிமிஷம். சுகுணா எங்க? சுகுணா உள்ளதா இருக்கா? கூப்பிடு. சுகுணா, சுகுணா. என்னடி? மாமா கூப்பிட்டாரு. நேத்து ராத்திரி அத்தை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அத்தையோட வாக்கு அந்த ஆண்டவனோட வாக்கு மாதிரி, அதை மீறவே கூடாது. போங்க மாமா. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சக்திக்கு மட்டும் சேவை செய்யற நிலைமை வரவே கூடாதுன்னு வேண்டிட்டு இருந்தேன். கடைசியில அந்த ஆண்டவன் என்ன கைவிட்டுட்டான். அப்படி சொல்லாத ஜில்லு. அத்தையோட இருக்கிறது நமக்கு முக்கியம், லக்ஷ்மி கூட இருக்கிறது அத்தைக்கு முக்கியம், சக்தி கூட இருக்கிறது லக்ஷ்மிக்கு முக்கியம். இந்த செயின் லிங்க்ல மாட்டி இருக்கிறதுனால சில விஷயங்களை நாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். 4 பேருக்கு நல்லது நடக்குதுன்னா எதுவும் தப்பு இல்ல, அசிங்கமும் இல்ல. ஜில்லு, அதை வர பாரு. சக்தி, சக்தி, என்னம்மா எதுக்கு கஷ்டப்பட்டு கீழே நீங்க வர? உனக்கு என்ன வேணும்னு சொல்லியிருந்தா நானே டோர் டெலிவரி பண்ணிருப்பேன். இல்ல,
கிச்சனுக்கு போலான்னு. ஐயோ உடம்பு முடியாத சமயத்தோட எதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க? நீ வந்து உட்காரு, உனக்கு என்ன வேணுமோ அது நான் கொண்டு வந்து தரோம். எனக்கு எதுவும் வேண்டாம் அண்ணி, அத்தைக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போறேன். ஏமா உனக்கே யாராச்சும் ஹெல்ப் பண்ற நிலையில நீ இருக்க, நீ அங்க போய் என்ன பண்ண போற? உன்னை உள்ள அமிச்சா அம்மா எங்களை வெளியே அமிச்சிருவாங்க. பேசாம வா வா. வந்து உட்காரு. வா சக்தி. வாம்மா. வா. வா உட்காருமா உட்காரு. உட்காரு. என்ன அப்படி பாக்குற? நேத்து வரைக்கும் அப்படி இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி இருக்காங்கன்னு பாக்குறியா? சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறவங்க தாமா மனுஷங்க. மத்தவங்க எல்லாம் காட்டு முன்னாடிங்க. காலையில சாப்பிட்டியம்மா? என்ன சாப்பிட்ட? இட்லி. எத்தனை? 4. என்னம்மா நீ குழந்தைய விட மோசமா இருக்கிய? ஒரு 10-15 அள்ளி போட்டா தானே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இரு சுகுணா, நீ என்ன பண்ற? 5 இட்லி தட்டை வச்சு சாம்பார் போட்டு அது மேல சட்னி ஊத்தி கொண்டு வா. இல்ல அண்ணி வேண்டாம், நான் அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன். என்னம்மா நீ? சரி, இப்ப நீ கிரீன் டீ குடி. ஒரு 10-15 மூலிகளை மிக்ஸ் பண்ணி தயாரான டீ அது. அதை குடிச்சா உடம்புக்கு மட்டும் நல்லதில்ல, அந்த மூலிகையோட எசன்ஸ் ரத்தத்துல கலந்து மூளை வரைக்கும் டிராவல் பண்ணி மனசுல இருக்கிற கோளாறுகளை கூட சரி பண்ணிடுமா. இப்ப உனக்கு அது ரொம்ப முக்கியம். ஜில்லு, நான் இப்ப எடுத்துட்டு வரேன் மாமா. சக்தி, நைட் நல்லா தூங்குனியாமா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, கண்ணு கீழே கருவலை வர மாதிரி இருக்கு. நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்கிறதுனால சிக்கலே, அதனாலதான் உனக்கு சரியாவே தூக்கம் வர மாட்டேங்குது. சக்தி, நேத்து தான் உன் பிரச்சனை என்னங்கிறத நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா உனக்கு வந்திருக்கிறது பிரச்சனையே இல்லை, இதுக்கு மருந்து மாத்திரை கூட அவசியம் இல்லை. எங்க எல்லாரும் கூட ஜாலியா பேசிட்டு இருந்தாலே போதும், எல்லாம் சரியாயிடும். ஆமா சக்தி, நீ நல்ல பொண்ணுதான், நார்மலான பொண்ணுதான், குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுதான். அதுலயே உனக்கு சந்தேகம் வருது? உனக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நான் அதை அப்படியே திருப்பி சொல்றேன். நீ குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுதான், நார்மலான பொண்ணுதான், நல்ல பொண்ணுதான். மாப்பிள்ள